ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 5, 2024. பாபாவின் உயர்ந்த குழந்தைகளாகிய நம் மீது மேலே இருந்து பாபாவினுடைய பார்வை எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகின் மேடையில் பாபா நம்மை வெளிப்படுத்த விரும்புகின்றார். எனது குழந்தைகள் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி இந்த முழு உலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று பாபா விரும்புகின்றார். அவரது பார்வை நம்மீது அவசியம் இருக்கிறது. ஆனால் நமது பார்வை சுயத்தின் மீது இருக்கிறதா? எங்கெல்லாம் எனது நேரம் வீணாகிக் கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட எதிர்மறையான அல்லது வீணான விஷயங்களினால் எனது எண்ணங்கள் வீணாகின்றன? அல்லது நான் எப்படியெல்லாம் எங்கிருந்தெல்லாம் நேரத்தை மிச்சப்படுத்தி நல்லதொரு முயற்சியில் ஈடுபட முடியும் என்று சுயத்தின் மீது பார்வை செலுத்துவோம். சுயத்திற்குள் இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிய வேண்டும். எந்த ஒரு மனிதர் தனது குறைகளை அறிந்திருக்கிறாரோ, அவற்றை நீக்குவதற்கான உண்மையான முயற்சி செய்கிறாரோ, அவருக்கு தந்தையிடமிருந்து மிகுந்த உதவி கிடைக்கிறது. அவர் அவசியம் அந்த குறைபாட்டிலிருந்து விடுபட்டு விடுகிறார். நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமக்குள் மாற்றத்தினுடைய சக்தி இருக்கின்றது. எந்த சம்ஸ்காரத்தை வேண்டுமானாலும் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் சுயத்தினை மாற்றிக்கொள்வதற்கான திடமான ஆசை வைப்பதே முக்கியமான விஷயமாகும். நாம் பொதுவாக பிறரை மாற்ற விரும்புகிறோம். இன்னார் மாறிவிட வேண்டும், மத தலைவர்கள் மாறிவிட வேண்டும், அரசியல்வாதிகள் மாறிவிட வேண்டும், தொழிலதிபர்கள் மாற வேண்டும், எனது உறவினர்கள் மாற வேண்டும், அனைவரும் மாறிவிட வேண்டும் என்னை தவிர என்றே நினைக்கிறோம். பிறர் மாறுவதனால் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படாது. நமது மனதில் அமைதியும் சுகமும் ஏற்படாது. எதுவரையிலும் நாம் சுயத்தை மாற்றிக்கொள்ளவில்லையோ அதுவரையிலும் நாம் உறுதியாக ஆக முடியாது. மேலும் நமது குறிக்கோளையும் அடைய முடியாது. இன்று நாம் சுய சோதனை செய்து சுயத்தின் ஏதாவது குறையை மாற்றிக்கொள்வோம். உதாரணத்திற்கு, சிலரால் அதிகாலையில் எழுந்திருக்க முடிவதில்லை. தாமதமாக எழுகிறார்கள், பின்னர் பச்சாதாபப்படுகிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்திலிருந்து அவர்களை வஞ்சித்து விடுகிறது. ஒரு சின்ன சோம்பலினால் எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தினை இழந்து விடுகிறார்கள். முரளியின் நேரத்தில் கூட அலட்சியம், சோம்பல் ஏற்படுகிறது. போகலாம், பின்னர் போய்கொள்ளலாம், இன்னும் முரளி தொடங்கி இருக்காது. அனைவரும் தாமதமாக தான் வருகிறார்கள், பின்னர் கேட்டுக்கொள்ளலாம், அதே முரளிதானே, தினமும் அதே ஞானத்தின் விஷயங்கள் தான் சொல்லப்படுகின்றன. இப்படி உடலிலும் மனதிலும் சோம்பேறித்தனம் வந்து விடுகிறது. சோம்பல் அலட்சியத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. சில நேரங்களில் அலட்சியத்தன்மை சோம்பலுக்கு பிறவி கொடுக்கிறது. நாம் தன்னைத்தான் சுறுசுறுப்பாக்கிக் கொள்வோம். மேலும் இந்த குறைபாட்டிலிருந்து வெளிவருவோம். உறங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் சத்துவத்தில் நிறைந்த நேரம் கிடைக்கும். இந்த முழு உலகும் உறங்கிக் கொண்டுதான் கிடக்கிறது. நாம் விழிப்படைந்திருக்கிறோம் அல்லவா? இவ்வளவு காலமும் நாம் உறங்கிக் கொண்டுதானே இருந்தோம். இப்போது விழிப்படைந்திருக்கிறோம். உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும். யாரது தலையில் பொறுப்பு இருக்குமோ அவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்க முடியாது. நாம் நமது பொறுப்புகளை உணர்ந்து கொள்வோம். நாம் முழுமை நிலையை அடைய வேண்டும். பயங்கரமான காலகட்டத்தில் இந்த உலக மனிதர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும். இயற்கைக்கு கூட தூய அதிர்வலைகளை பரவச் செய்து அதனை நிரப்பிவிட வேண்டும். இந்த பொறுப்பினை உணர்ந்து விடுவோமானால் சோம்பேறித்தனம் ஓடிப்போய்விடும். எனவே இன்று ஆழமாக சோதனை செய்வோம். எண்ணத்தின் அளவில் கூட எந்த ஒரு சூக்ஷ்மமான பலவீனமும் எனக்குள் இல்லைதானே? ஏதோ தூய்மையற்ற தன்மையின் குறைபாடு எனக்குள் ஓடிக்கொண்டிருப்பதில்லை தானே? மனதிற்குள் எந்த ஒரு கோபமும் இல்லைதானே? பழிவாங்கும் எண்ணம் எனது ஆழ்மனதில் இல்லைதானே? அதனை மாற்றம் செய்து நமது சித்தத்தினை முழுவதுமாக அமைதிப்படுத்துவோம். மேலும் இன்று பயிற்சி செய்வோம். பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா. இடதுபுறத்தில் பார்ப்போம் முழுவதுமான ஃபரிஷ்தா சுரூபம். வலது புறத்தில் உலகராஜ்ய அதிகாரி தேவ சுரூபம். பிராமண ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து வெளிப்பட்டு
ஃபரிஷ்தா சொரூபத்தில் நுழைந்து விட்டேன். பின்னர் அங்கிருந்து வெளிப்பட்டு தேவ சொரூபத்திற்குள் நுழைந்து விட்டேன். இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திலும் 2-3 முறைகள் பயிற்சி செய்வோமானால் நமது சித்தம் அமைதி மற்றும் ஆனந்தத்தினால் நிறைந்துவிடும். ஓம் சாந்தி.